தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளரும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் உரிமையாளருமான ஏவிஎம் சரவணன் இன்று அதிகாலையில் காலமானார். 1939 ஆண்டு டிசம்பர் திங்கள் 3ஆம் தேதி பிறந்த ஏவிஎம் சரவணன் தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடிய மறுநாளில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவினால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம், ஏவிஎம் ஸ்டுடியோ ஆகியவற்றின் வெற்றிக்கு சரவணன் பெரும் பங்காற்றியுள்ளார். அந்த இரண்டு நிறுவனங்களையும் அவர்களின் தந்தையார் ஏவி மெய்யப்பன் 1945 ஆண்டு தோற்றுவித்தார். பல ஆண்டு காலமாக அந்த நிறுவனங்கள் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமாக திரைப்படங்களை தயாரிக்கும் தளமாக இருந்துள்ளன. தனது தந்தைக்கு உதவியாக ஏவிஎம் ஸ்டுடியோவை கவனித்து வந்த சரவணன் பிறகு பல வெற்றி படங்களையும் தயாரித்துள்ளார். தமிழ் திரையுலகின் முக்கிய தூண்களில் ஒருவராகவும் அவர் விளங்கி வந்தார். நானும் ஒரு பெண், முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், உயர்ந்த உள்ளம், மனிதன், சம்சாரம் அது மின்சாரம், மின்சார கனவு, சிவாஜி த பாஸ், அயன் போன்ற வெற்றி படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட தமிழ் திரையுலகின் நட்சத்திரங்கள் ஏவிஎம் சரவணன் மறைவுக்காக தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.